ஏன்னா நல்லா சாப்பிட்றீங்களாப்பா? நல்லா சாப்பிட்றோம்பா, அதெல்லாம் குறைய கிடையாது. தூங்குறீங்களா? தூக்கம் தான் எதுவுமே நார்மல் எப்போ தூக்கணும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தூங்குறீங்க, அதே மாதிரி. நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்றீங்க. ஓகே. தலை வீங்குச்சு, கால் வீங்குச்சு, தலையும் வீங்கிருச்சு, முகம் பூரா வீங்கிருந்தது, கால் வீங்கு, கால் வீங்கி. ஒரு முகமும் வீங்கிருச்சு, காலும் வீங்கிருச்சு. கால் ஒரு கால் வீங்கிருந்தது. சாப்பிட்றது சாப்பாடு உணவுலாம் ஏற்றுக்காது, உணவு எடுக்காது. உணவு எடுக்காது. ஆ, வெறும் மூச்சு விட முடியுமா? திணறி தான் வரும், மூச்சு தான் திணறு வரும். தண்ணீர் தான் வரும். ஆமாம், ஆ, சாதாரண மூச்செல்லாம் விட முடியாது முடியாது. முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது யாருன்னா சொன்னாங்களா? யாரும் சொல்லலை, யாரும் சொல்லல. சொல்லலை. சித்தி விநாயகரில் போனால் அங்கே ஒரு வாரம் இருந்தேன். அங்கேயும் சரியான முறையாக வந்து எதுவும் டேட்டில் சொல்லலை. ம், அதுமாதிரி அங்கே பெரிய டாக்டர் என்ன பண்ணார், அங்கே கேஎம்சி எட்டு பண்ணார். ம், அங்கே எட்டு போய் ஒரு வாரம் பார்த்தாரு, அங்கேயும் சரி ஆகலை எதுவும். ம், ஐயா கிட்ட எங்கள் பொண்ணு தான் எட்டுன்னு வந்தது. அங்கே ம், எங்கள் பெரிய பொண்ணு அங்கே தான் இவர்கிட்ட ஐயா கிட்ட கூட்டும்போது ம், அவர் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா வாங்கிக்கிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ம், நீ பயப்படியே தேவைன்னு சொன்னார். ஐயா சொன்னார். ம். அது மாதிரி மருந்து கொடுத்தாரு, சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கிறேன். ஐயாக்கு நிறைய பேச வராது, ஆனால் சிகிச்சை கொடுத்த ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, அவருக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னாக்க தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்கே கூட ஒரு வாரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்ல அப்படின்றலாம் சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்போது இவர் வரும்போது உங்களுடைய இடத்துல வரும்போது என்ன மாதிரியான கண்டிஷன் வந்தது? நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்துகள் அந்த சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு என்ன கொடுத்தீங்க? கிரியேட்டின் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா அபவ் 4-5 அந்த ரேஞ்சில் இருந்தது. முகமும் காலம் வீக்கி இருந்தது. இன்டேக் இல்லை சரியாக, சாப்பாடு அதான் அவரே சொல்கிறார், சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாரு, மூச்சு வாங்கன்னு சொல்கிறாரு. வந்தாங்க. நம்ம வழக்கம் போல் அந்த உணவியல் முறை, வாழ்வியல் முறையை சொல்லி கொடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அது கூட வந்து நம்ம இந்த பிறக்க குடிநீரும் நம்ம அந்த சூரணம் பர்பஸ் செஞ்சுரும், இந்த சிக்கேடி கிட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சோம். இது கூட வந்து ரொம்ப நாளைக்கு எடுக்கலை, டயாலிசிஸ்க்கு போகிற அளவுக்கெல்லாம் கொண்டு போகல. 2 மாதம் தான் சாப்பிட்ருப்பாரு. எத்தனை மாதங்கய்யா? 2 மாதமா 3 மாதம்? 2 தடவை அனுப்பிச்சிங்க, மருந்து அனுப்பிச்சிங்க. 2 மாதம் தான் சாப்பிட்டு. ஒரு தடவை மருந்து கொடுத்து அனுப்பிச்சாரு, மறுபடியும் திரும்ப போட்டோ இது எடுத்து ஸ்கேன் எடுத்து மறுபடியும் அனுப்பிச்சா, பையன் அனுப்பிச்சான். அவர் வந்து மறுபடியும் அங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சாரு. அந்த மருந்து சாப்பிட்டேன். அந்த மருந்து சாப்பிட்டு முன்னெல்லாம் கிளியர் ஆச்சு. அப்புறம் அந்த மருந்து அதை வேண்டாம் சொல்லிட்டாரு. வேணாம் சொல்லிட்டாரு. வேணாம் சொல்லிட்டாரு. இப்போ ஏதாவது தொந்தரவு வருதாப்பா? கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வரும், வெளியே போனால் கொஞ்சம் மயக்கம் வரும். இல்லை, மருந்து 2 மாதம் சாப்பிட்டுட்டு இப்போ நடுவில் எவ்வளோ நாள் ஆச்சு? நல்லா, அது 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் இருக்குமா? 2 கேப் எவ்வளோ இருக்கு? மருந்து சாப்பிட்டு கேப் எவ்வளோ நாள்? 2 வருஷத்துக்கு ஆகுது. 2 வருஷம். 2 வருஷமா? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் மருந்து சாப்பிட்றதில்ல? இல்லை மருந்து சாப்பிடல. ஓகே. இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சிருக்கு. அந்த ரத்த சோகம்னு சொல்லுவோம்ல, அனிமிக்காக இருக்காரு. அதனால் இப்போ வர கையில் கொண்டு வந்திருக்கேன், அனிமிக்காக கொண்டு வந்திருக்கேன். கொடுத்துட்டு போகிறோம். 2 வருஷம் எந்த மருந்தும் இல்லை. எந்த மருந்து சேர்த்துக்கல, அதான் கிரியேட்டினும் ஏறல. ஏன்னா சாப்பிட்றீங்களாப்பா? நல்லா சாப்பிட்றோம்பா, அதெல்லாம் குறைய கிடையாது. தூங்குறீங்களா? தூக்கம் தான் எதுவுமே நார்மல் எப்போ தூக்கணும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தூங்குறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்றீங்க. ஓகே, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் வேறு எந்த மெடிசனும் எடுக்கிறது இல்லை, எந்த மெடிசனும் எடுக்கிறது கிடையாது. இப்போ அந்த வயசாகிறதுனால சரியாக சாப்பிட முடியல, ஓவர் ஹீட்டு. அந்த அனிமிக்குக்காக இப்போ மெடிசன் கொண்டு வந்திருக்கேன். 1 மாதம் கொடுத்துட்டு ப்ளட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. உங்கள் கடையில் வந்து சோடா சாப்பிட்டோம்ல, ஏன் காசு வாங்கல? நம்ம ஒரே இது, அதனால் நம்ம சாப்பிடல. அவருடைய கடைக்கு வந்தோம் நாங்கள் சின்ன பள்ளியில், அதாவது ஒரு 90களில் அந்த சோடா இருக்கும், அது பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது. அது சாப்பிட்டோம் 3 பேர், ஆனால் காசே வாங்க இன்னும் நான் கொடுக்கணும் தான் நினைக்கிற வழி. நான் வந்து நினைக்கல. இப்போ எங்கள் வந்து நான் வந்து இப்போ கொடுக்கணும். நமக்கு நம்ம நம்பிக்கை வரவங்களுக்கு எல்லாருமே நம்ம நல்லது செய்யணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய உடன்பாடு. அப்படி தான் கிராமப்புறத்தில் வாழ்றவங்க இந்த கள்ளங்கப்படி இல்லாத சொல்லுவாங்கல்ல, அதுதான் கள்ளங்கப்படி இல்லாத மனசு. ஐயா கொஞ்சம் காது கொஞ்சம் கேட்க திறன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டாக பேச, அது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயா சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணார், எவ்வளோ நாள் பண்ணார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஐயா, சித்த மருத்துவத்தில் கிட்னி ஃபெயிலியருக்கு கிரியேட்டின் யூரியா அதிகமாகிடுச்சு, ஹீமோகுளோபின் கம்மியாயிடுச்சு, இஜிஎஃப்ஆர் வந்து ரொம்ப லோவில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்க முடியுமா? முடியும். நெஃப்ராட்டிக் டிசீஸ் இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் எடுத்து அதை சரி பண்ண முடியும். கிரியேட்டின் லெவலில் குறைக்க முடியும். சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரியான மருந்துங்கள்லாம் இருக்குது. நம்ம தேடி ஒவ்வொரு சித்தர் பெருமக்களும் சொல்லி வச்சதை தேடி எடுத்து கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் சக்ஸஸும் அடைஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. கண்டிப்பாக இதை வாங்கி பயன்பெறுங்க.
கிரியேட்டின் வந்து என்ன லெவலில் இருந்தாலும் குறைக்கலாம். ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து எடுக்கணும். எடுக்கும்போது குறையும். குறையும். ஏன் இருக்கலே நீங்களும் கிரியேட்டின் யூரியா அதிகமாகி டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பாக டயாலிசிஸ் 100% தேவை, அது வரவேற்கக்கூடியது. அதையும் தொடர்ந்து செய்யுங்க. இன்னும் இல்லையா நான் டயாலிசிஸ் பண்ணுறேன், சித்தா ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதியில் மருந்துகளும் எடுக்கிறேன் அப்படின்னா அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதோடு சேர்த்து இந்த மருந்துவையும் நீங்கள் ஒரு துணை மருந்தாக எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்க்கும்போது நிச்சயமாகவே ஐயா இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நாளைக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தான் இந்த பதிவு போடுறோம். இந்த மருந்து வேணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி படித்து படதாவது மருந்து கொடுக்குற ஆலோசனைகள் மருந்துகளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாங்க. சீக்கிரம் பெர்சன்ட் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு ரிமைண்ட் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம்.